கதை பேசலாம் வாங்க. என்னன்னா படிச்சுட்டு இந்த வாட்டி கதை பேசலாம் வாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கதை பேசலை. ஒரு சீரீஸ் வெப்சீரிஸ் இப்போ 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதோட விமர்சனமும் இல்லை, அதை பற்றி பேசலாம் சரி அப்படின்னு. ஏற்கனவே வந்த வதந்தியோட அடுத்த வதந்தி 2ன்னு வந்துருக்குது. நம்ம மதுரை மண்ணின் மைந்தன் சசிகுமார் அவரே சொல்லி, மதுரை கதைனாலே சசிகுமார் தான் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்களாம். அவர் அங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டார். ஆமாம், அவர் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அது ஒரு நல்ல ஒரு இதானே அவர். ஏன்னா ஷூட்டிங் இருந்தால் நிறைய பேர் அதே கொஞ்சம் பேர் மும்பையில் போய் வீடு வாங்குறது, அங்கே வாங்குறது ஷூட்டிங் ஏற்றாப்புல. பட் இவர் வந்து இந்த மண் சார்ந்த கதையை நம்ம நிறைய இருக்கிறதுனால நம்ம வீட்டிலேருந்து போகலாம். அது ஒரு அதை பற்றி வதந்தி 2 பார்த்தேன். வதந்தி 1 ஆல்ரெடி பார்த்தேன், ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து இது எஸ்.ஜே. சூர்யா. அந்த அதுவே புதுசாக இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்படி வதந்தி எப்படிலாம் கிளம்புது கடைசியில் எங்கன்னு சொல்ல த்ரில்லர் ஜானி. அதே மாதிரி தான் அதே பிளாட்டில் தான் இந்த படமும் எடுத்துருக்கு, இந்த வெப்சீரிஸும் எடுத்துக்கிறாங்க. நான் வந்து ஸ்பாயில்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு மேல் டாப்பில் சொல்கிறேன். ஆனால் நம்ம சில வெப்சீரிஸ்லாம் நம்மளோட டைமை வந்து விழுங்கிடும் இல்லையா, பார்த்துட்டே இருப்போம். பட் வந்து அந்த அளவு ரசிக்காது. ஆனாலும் உட்காந்து சரி பார்த்து முடிப்போம்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை, ஸ்லோவாக போகுது. மூசா ராசான்னு ஒரு கேரக்டரில் வந்து சசிகுமார் வந்து நடிச்சுக்கிறார். பேரே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் சைடில் அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும், மூசா ராசா. அவர் வந்து ஒரு இஸ்லாமிய இது பண்ணிக்கிறாரு. இது வந்து நம்ம மீரான் மீதி நிற்கிறார்ல, அஜ்னபி எழுத்தாளர், அவர் தான் வந்து டைலாக் ரைட்டர் இந்த வெப் சீரிஸ். நான் ஸ்டார்டிங்கில் சசிகுமார் நடிச்சுக்கிறாரா, எஸ்.ஜே. சூர்யாவோட இதே நல்லா இருக்குமா, சசிகுமார் எப்படி போலீஸுக்கு செட் ஆகுறாரு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு தாடிலாம் வச்சு வராரு. தாடி எடுக்கணுமாலாம் யோசிச்சு பார்த்தேன். தாடியை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கதை அதுவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோவாக, ஆனால் வந்து உண்மையாக நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம வதந்தினால இவன் பண்ணிப்பான் அவன் பண்ணிப்பான் இப்படி தானே வரும். நம்ம யாரை நினைக்கிறோமோ அவன் இல்லை. அதை வந்து அழகாக சொல்லி சரியான ட்விஸ்ட்டு கதையில் இருக்குது பாருங்கள். நல்லாவே நீட்டான ஒரு 8 எபிசோடு இருக்குது. நீட்டாக நம்ம பொறுமையை சோதிக்காமல், அதுவே கொஞ்சம் பொறுமையாக போனாலுமே எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பாருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எலும்புக்கூடு தான் அந்த பிளாட். இது எலும்புக்கூடில் வந்து ஒரு எலும்பு தான் கிடைக்கும், அதை வச்சு அதை யார் கொலை செஞ்சா அதை கண்டுபிடிக்கணும். அந்த எலும்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எலும்பை வச்சு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இது பண்ணால் அவங்களுக்கு ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக கிடச்சிட்டே போகுது. ஸோ இது வந்து ஒரு அருமையான இது தான். ஆனால் இதில் வந்துட்டு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா அந்த டைலாக்ஸ்லாம் பார்க்கணும். அந்த மண் சார்ந்த டைலாக்ஸ் எழுதிக்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக மீரான் மீது வந்து கையாண்டுக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே மூஞ்சில் அடித்த மாதிரியே நிறைய இதெல்லாம் இருக்குது. நீ நேற்று மட்டுமே அந்த எலும்பு கூட வச்சு ஒரு 3 இது பார்த்துருப்பேன். என்னடா உனக்கு இப்பெல்லாம் டைம் வைக்கணும் அப்படி கேட்காதீங்க. நம்ம வந்து பாட்காஸ்ட் மாதிரி தான், ஏதாச்சும் வேலை செய்யும்போது போட்டு விட்ருவேன். சரி, சீரியஸ்லாம் அப்படி தான் ஓடும். சம்டைம்ஸ் உட்காந்து பார்க்கணுன்னா தனியாக உட்காந்து பார்ப்பேன், இல்லாட்டா நான் அது மாதிரி போட்டு விட்டுருவேன். அப்படியே பார்த்து ஒன்று ஒன்றா பார்க்குறது தான். அப்படி பார்க்கும்போது தான் வந்து இந்த 8 எபிசோடையும் பார்த்து முடித்தேன். இதில் வந்துட்டு அந்த பழைய வதந்தி 1 இதுக்கு என்ன கனெக்ஷன்னா, அதே க்ரைம் ஸ்டெயினு அதில் வந்து பிரசன்னா வருவார், இதுலேயும் அதில் வர்றாரு. ஸோ அவர் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து அதுலேயும் எடுத்துக்கிறாங்க, மற்ற எல்லாமே புது ஹீரோஸு. இந்த வதந்தி 2 ஏன் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்துட்டு நமக்கு நிறைய எப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எதுனா எப்படி வந்து ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சுட்டு நம்ம தப்பிச்செல்லாம் நினைப்பாங்களே, அவன் வந்துட்டு எலும்பு கூட போனால் கூட அது மூலமாக உள்ளே போய் யார் கொலை செஞ்சான வரைக்கும் கண்டுபிடிக்கிறான்னா அவ்வளோ அந்த அளவு டெக்னாலஜி வந்து இருக்க தான் செய்யுது. இதில் அந்த இதில் லாஜிக் மிஸ்டேக்லாம் பெருசாகவே இல்லை, கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. சசிகுமார் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தார். நான் ஏன் இந்த எலும்புன்னு சொன்னேன்னா, இன்னொரு கிணத்தை காணோம்னு சொல்லிட்டு அதே இதில் பார்த்தேன், யோகி பாபு. அது சரியான லந்து, மதுரை லந்துன்னா அந்த மாதிரி ஒரு அது